பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான எதிர்நீச்ச சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் நடிகை கனிகா. நடிகை கனிகா எப்பவுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த நிலையில் நடிகை கனிகா தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் கனிகாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டு வராங்க. இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். 5 ஸ்டார் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் கனிகா. இவங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க. அஜித்துக்கு ஜோடியாக ஒரு திரைப்படத்தில் கூட நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு இவங்க சினிமாவில் நடிக்காமல் விலகி இருந்தாங்க. டப்பிங் ஆர்டிஸ்டாக மலம் வந்த நடிகை கனிகா பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான எதிர்நீச்ச சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் என்ட்ரி கொடுத்தாங்க. எதிர்நீச்ச சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்ட ரசிகர்கள் பலரும் மாரிமுத்தின் மனைவி அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் ரசிகர் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல கதையின் ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஈஸ்வரியை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ மாரிமுத்து அவர்களின் இறப்புக்கு பிறகு தான் வேளாரமுத்தி அவர்களுக்கு ஈஸ்வரி தான் மனைவி அப்படின்னு வரும்போது தான் ரசிகர்களுக்கும் பலவிதமான விமர்சனங்களை செஞ்சாங்க. வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கோட்டு. இந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகர்களும் கெஸ்ட் ரோடில் நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன ரோடில் கூட முன்னணிகள் வந்ததா அந்த திரைப்படத்தோட ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காட்சியில் வந்திருந்தார். அதே போல் நடிகர் சிவகார்த்திகேயன், தோனி, அஜித் குரல் என பல ஸ்பெஷல் இந்த திரைப்படத்தில் இருக்குது. இந்த வரிசையில் இந்த திரைப்படத்தில் சின்ன கேரக்டராக இருந்தாலும் படத்திற்கு முக்கிய கேரக்டராக கனிகாவின் கேரக்டர் தான் இருந்துச்சு. 10 நிமிடங்கள் கூட வராத கேரக்டராக இருந்தாலும் இவங்களால தான் அந்த திரைப்படத்தின் கதையை வந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது கோட் திரைப்படத்தில் மோகனுக்கு ஜோடியாக நடிகை கனிகா தான் நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய கொலைக்காக தான் மோகன் விஜயை பழி வாங்குறாரு. கோட் திரைப்படத்தின் ஷூட்டிங் டைமிங்கில் அதாவது ட்ரெயினில் விபத்து நடக்குது. அப்போ நடிகை கனிகாவுக்கு முகமெல்லாம் வந்து போகுது போல் ஒரு காட்சி ஒன்று இருந்துச்சு. அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் டைமில் எடுத்த புகைப்படத்தை தான் நடிகை கனிகா இப்போ தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் தான் இப்போ கனிகாவுக்கு என்னாச்சுன்னு கேள்வி கேட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.